கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 50 வரை. தியானத்தின் தலைப்பு அன்பே அடிப்படை. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 47. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2. பவுலுடைய இந்த ஆணித்தரமான வார்த்தை நமக்கு மனப்பாடமாக தெரியும். பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்த மனுக்குலத்தை மீட்கும் பொருட்டு பரலோகத்தின் மேன்மைகளை துறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் தேவன் நம்மீது கொண்ட அன்பு ஒன்றேயாகும். அதே போல கிருபையாய் அவருடைய மீட்பை பெற்ற நாம் அவருக்காக நமது வாழ்வை அர்ப்பணித்து அவருடைய பணியை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமும் அதே அன்பாகவே இருக்க வேண்டும். மாறாக வேறேதும் சுய ஆதாயங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் கடைசி காலங்களில் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 12 இயேசுவே கூறினாரே, கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லுமா? சொல்லப்பட்ட பிரகாரம் இன்று அன்பு தணிந்து போவதையே நாம் கண்டு வருகிறோம். பாவியான ஒரு ஸ்திரீ எப்படியாக தனது அன்பை வெளிப்படுத்தினாள் என்பதை இன்று வாசித்தோம். அவளது செயல்கள் அவளுக்குள் ஊற்றெடுத்த அன்பை வெளிப்படுத்தியது. அவள் அழுகிறாள். ஒருவேளை தனது தப்பிதங்களை நினைந்து மனம் வருந்தி அழுதிருக்கலாம். இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரால் கழுவுகிறாள். பெண்களுக்கு மகிமையான அந்த தலைமயிரினால் துடைக்கிறாள். அவரது பாதங்களை முத்தமிட்டு அதற்கு விலையேற பெற்ற பரிமள தைலத்தை பூசுகிறாள். இத்தனையும் செய்து தனது அன்பை வெளிப்படுத்தினாள். அவளது உள்ளுணர்வை தேவன் கண்டார். அவளது உண்மையான அன்பை அவர் புரிந்து கொண்டார். வெளியுலகுக்கு அவள் பாவியான ஸ்திரீ. ஆனால் அவளது உள்ளத்தின் மனஸ்தாபம், அன்பு இவற்றை கண்ட இயேசு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த பெண் பெற்ற மன்னிப்பின் பலனாக விளைந்த அன்பினாலும் மகிழ்ச்சியினாலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்தாள். அவரை விருந்துக்கு அழைத்தவன் செய்ய வேண்டியதை இவள் செய்தாள். ஆனால் இன்று எந்த மனப்பான்மையில் கர்த்தரின் பெயரை சொல்லி நாம் ஊழியம் செய்கிறோம்? மெய்யான மன்னிப்பை பெற்றவன் இருதயத்திற்கு அன்பை குறித்து போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்படி? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, இன்று என் இருதயம் சுயநல அன்பினால் அல்ல, கிருபையாய் நான் பெற்றுக்கொண்ட விடுதலையின் பலனான அன்பினால் நிறைந்திருக்க அருள் புரியும். ஆமென்.